ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரக்கமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இவ்வளோ தான் அமௌண்ட் இருக்குது. லோன் எடுக்கிறலாம், லோன் எடுக்க பார்த்து ட்ரை பண்ணலாம். பேங்க்குக்குள்ளே போயிடலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் வரைக்கும் லோன் கொடுக்க தயாராகிறாங்க. அதனால் நம்ம அப்ளை பண்ணிடலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு அவ்வளோதான், எஸ் கொடுத்தா அப்ளை ஆகிடுச்சு. அதனால் இப்போ நம்ம லோன் எடுத்தாச்சு. நானும் லோன் எடுத்துட்டேங்க. நான் பண்ணுறேன், ரொம்ப ஈஸியாக கிடச்சில லோனு. எந்த ஐடி ப்ரூஃபும் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் கொடுத்துட்டானுங்க. ஓகே, இப்போ நம்ம வெளியே வரலாம். நம்ம அமௌண்ட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு ட்ரக்கு பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம டீலரை ட்ரை பண்ணலாம். பக்கத்தில் ஏதாவது டீலர் இருக்கார், நம்ம இதில் இருப்பார். இந்த இருக்க 2 இடத்துல இருக்காங்க. இந்த வண்டி ஒன்று இருக்குது, இந்த வண்டி ஒன்று இருக்குது. எது பெஸ்ட்டு வண்டின்னு தெரில, உள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விசிட் பண்ணலாங்க. உள்ளே போயிட்டு இந்த வண்டியோட ரேட்டு வந்து 118. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்குது. அடுத்த வண்டி இது சூப்பராக இருக்குது, ரேட் அதிகம். இது பயங்கரம், ஆனால் இது லாக்கில் இருக்கா, வாங்க முடியுமா? வியூ வால் பண்ணிக்கலாம், அப்போ தான் இது வாங்க முடியும்னு பார்க்க முடியும். ஓகே, இப்போதைக்கு நம்ம வாங்க முடிய வண்டி வந்து இந்த 2 வண்டி தான். இதெல்லாம் லாக்கில் இருக்குது தெரியுங்களா. லெவல் வந்து நீங்கள் 13 போனால் தான், 13 10க்கு வந்தால் தான் இந்த வண்டியில் வாங்க முடியும். இப்போதைக்கு நம்ம இந்த வண்டி வாங்கலாம், இந்த வண்டி வாங்கலாம். இந்த 2 வண்டி தான் வாங்க முடியும். இந்த 2 வண்டியோட ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 2 இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும். நான் சின்ன வண்டினால வீக்காக தான் இருக்கும். அதனால் இதுக்கு நம்ம அடுத்த வருஷன் பார்க்கலாம். இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரில. பட் இருந்தாலும் இது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இன்னொன்று பார்த்தோம். இந்த வண்டி ஓகே. நம்ம இன்னொரு இடத்துலையும் போய் வண்டி பார்த்தோம் பாருங்க. அந்த வண்டி என்ன வண்டின்னு பார்த்துடலாம். அதையும் நம்ம வச்சு அதில் ஏதாவது கம்மியான ரேட்டில் நல்ல வண்டி இருக்கான்னு பார்த்துக்கலாம். எங்கே அது டீலர்? இங்கே வாங்க, இங்கே ஒரு கம்பெனி இருக்கான். இந்த கம்பெனிக்குள்ளே போவோம். இந்த கம்பெனியில் போய் விசிட் பண்ணுவோம். ஓகே, இவனும் சேம் அதே மாதிரி வண்டி தாங்க வச்சுக்கிறான். வண்டி புதுசாலாம் ஒன்றும் இல்லை. ரெண்டாவதுலே இவங்ககிட்ட எத்தனை வண்டி பர்ச்சேஸ் பண்ண முடியும் பார்த்துக்கலாம். வியூ ஆல், இவங்ககிட்டே 2 வண்டி பர்ச்சேஸ் பண்ணலாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வண்டியே பார்த்தீங்கன்னா, 2வது வண்டியே சூப்பராக இருக்குது. வண்டி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, 2 வீல் இருக்குது. ஓகே, நம்ம வந்து இந்த வண்டியை ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்லை, இதோட இன்ஜின் பவர் எல்லாம் ஓரளவுக்கு இருக்குது. கஸ்டம் பண்ணலாமா, பண்ண முடியுமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வண்டியோட டாப்பு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதை எதுவும் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். கலர் மாற்றலாம், ஆனால் டாப் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இது சேசஸ், இது வந்து ஒன்று இருக்குது. இந்த ஒன்று இருக்குங்க. வீல் பாருங்கள், மேலே கொஞ்சம் லைட்டாக ஏறிடுச்சு. இது ஏன் கீழே இறங்கிச்சு, என்ன கான்செப்ட்னு புரியல. ஃபஸ்ட்டு வீல் வந்து நமக்கு கிடச்ச வீல் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இவ்வளோதான் இருக்குது. இது 2வது வீலும் இருக்குது. இதில் வந்து 21 ஜாஸ்தி. பார்த்தீங்களா, நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே அதில் கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம வந்து கேஜ் இதே வாங்கிக்கலாமா, பர்ச்சேஸ் பண்ணலாமா, இல்லை 2வதுலேருந்து போகலாமா? இதுலேருந்து போனால் தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இதுக்கும் 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 வித்தியாசங்கள் இருக்குது. ஓகே, இது வந்து நம்ம வாங்கலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். இது அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஜினை பார்த்துட்டு வந்துடலாம். இன்ஜின் தானே, இன்ஜின் வந்து இது வந்து
3.70 இருக்குது. இது 4.5. அப்போ இது கொஞ்சம் ஹெவி தான். இதோட இது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஆனால் வண்டி ஓட்ட தெரியுங்க. இதில் இருக்க பார்ட்ஸுக்கெல்லாம் நம்ம எது முக்கியம் அதெல்லாம் தெரியாது. பட் இருந்தாலும் அதோட ஒரு 2000 ரூபா அதிகமாக இருக்குனால நம்ம இது வாங்கலாம். இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா? கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணால் அது கொஞ்சம் ஓகே. கன்ஃபார்ம். ஓ என்னய்யா வெளியே வந்துட்டேன், ரேட் ஏறிச்சு பாருங்கள். ஓகே, இன்ஜின் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்தது டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஆமாங்க, அதுதான் ஸ்பீடுக்கு தான் டிரான்ஸ்மிட்டர்ஸா தெரியல. அதெல்லாம் மட்டும் தான் போட்டிருக்கு 10 ஸ்பீடு. இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சேமாக தான், அதிகமாக இருந்ததுனால நம்ம இதே வாங்கிக்கலாம். எஸ், இப்போது இன்னும் கொஞ்சம் ரேட் அதிகமாகிடுச்சு. இப்போ இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நம்ம இதை வாங்கியிருக்கோம். அடுத்தது இது உள்ள எதுவுமே இல்லைங்க. உள்ளே வந்து ஸ்டேரிங்கு சேஞ்ச் பண்ணுறது எதுவுமே இல்லை, அதனால் அது வேண்டாம். அடுத்தது வந்து கலர். இந்த கலர் பிளாக் நல்லா இருக்குமா இல்லை ஏதாவது? இந்த கலர் வேணாம், நம்மளே செட் பண்ணுற கலர் வேணாம். ப்ளூ. இந்த ரெட்டு ஓரளவுக்கு எனக்கு லைட்டாக பிடிச்சிருக்கு, அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோமா? அப்படி தான் நினைக்கிறேன். அடுத்தது இங்கே இருக்கிற நிறைய செட்டிங் என்னென்னோ வச்சுருக்கானுங்களே, ஐயோ. இதில் அந்த டிக் மார்க் போகிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிக் பண்ணால் நம்பர் பிளேட். எஸ், நம்பர் பிளேட் ரொம்ப முக்கியம். என்ன நம்பர் போடுறது? ஓகே, 5. நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாமா இல்லை எப்படின்னு தெரியலையே. இப்போ நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏவி 9500. இது எப்படி இருக்குது? இது அப்ளை பண்ணலாமா? அப்ளை. எங்கே நம்பர் சேஞ்ச் ஆச்சு? இந்த இடத்துலையா? அடடா. அப்புறம் மேலே இது ஹெட்டு ஆர்னு. ஓகே. ஓ, பாருங்களேன் எவ்வளோ ஆர்னு இருக்கு பாருங்க. இருக்கிறதுலே நம்ம காஸ்ட்லி ஆர்னு வச்சுக்கலாம். ஒன்று இங்கே ஒன்று வச்சுக்கலாம். அப்புறம் இங்கவும் ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது அது வாங்கியாச்சு. அடுத்தது லைட்டா? அது லைட்டு ஏற்கனவே இருக்குது, அது வேணாம். இது நம்ம வந்து இது வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வேறு என்ன? ஓ, செட் பண்ணுமா நம்ம? ஆமாங்க, எங்கே செட் பண்ணதில்ல. சார் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது, அதெல்லாம் வேண்டாம் இப்போதைக்கு. இதில் எதுவும் வரல. இந்த சைடு என்னது? லைட்டு. இது சாரி, கிளாஸ். அது நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு? எஸ், இது இருக்கட்டும். அப்புறம் இந்த சைடு ஒரு மிரர் வச்சிடலாம். எஸ், நல்லா இருக்குது. அப்புறம் இது அதே தான் இருக்குது. ஓகே, கீழே இது என்னது? ஃப்ளாகா? அது தேவையில்லையே நம்மளுக்கு. தேவைன்னா அப்படி பண்ணா போயிடுமா? ஓகே, குட். அதான் அது வேண்டாம். இது பேனரா? இது என்னது வைக்கிறது நம்ம? வாவ், ஓவர்லோடா? ஆமாம், அதான் நினைக்கிறேன். இல்லை, ஓவர் சைஸ் லோடு. ஓ,
இதில் என்னவே இல்லையே, எல்லாம் லாக்கில் இருக்குது. அந்த பேரை மாற்றுறது நம்ம நல்லது தான், சும்மா வச்சுக்கலாம். கலர் நல்லா தான் இருக்குது. ஐயோ நல்லா இல்லையே, ஆனால் அதை ரிமூவ் பண்ணிடலாம், அது வேணாம். ஓகே, அடுத்தது இது வேணாம். டயரில் வந்து இது கொஞ்சம் அதிகமான டயர், அதை வாங்கி வச்சுக்கலாம். இது என்னது, அதெல்லாம் இருக்கட்டும். ஓகே, நம்ம அதிகமான டயர் தான் போட்டு வச்சுருக்கோம். இது 2 சைடும் மாறிடுமா இல்லை ஒரு சைடு தான் மாறிச்சா? எஸ், 2 சைடு மாறிடுச்சுங்க. அப்புறம் இங்கே என்ன, ஏர் ஃபில்டர், அது வேணாம். இது எதுவுமே இன்னும் ஓப்பன் ஆகலை. இது கொஞ்சம் ஒயிட்டில் வச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன்ல. எஸ், அது இருக்கட்டும். இதில் வாவ், டேங்க்கு கொஞ்சம் பெட்ரோல் டேங்க் கொஞ்சம் பெருசுன்னு நினைக்கிறேன், வச்சுக்கலாம். ஓகே, பேக் வீலை மாற்றிடலாமா? பேக் டயர், ஆமாம் பேக் டயர் இன்னும் வரல. பேக் டயர் எதுவுமே வரலங்க, ஐயோ. எஸ், பேக் டயர் வரல. ஓகே இருக்கட்டும். இது என்னது, ஓ ரிம்மு. இந்த ரிம் நல்லா தான் இருக்குது, அதனால் இந்த ரிம் வச்சுக்கலாம். இதுக்கும் இந்த ரிம் வச்சுக்கலாம். பின்னாடி பேர் ஒன்றுமே இல்லை, லாக்கில் தான் இருக்குது எல்லாமே, அதனால் அது வேண்டாம். அப்புறம் இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, இதுவும் லாக்கில் தான் இருக்குது. எல்லாமே லாக்கில் தாங்க இருக்குது. சரி, இப்போதைக்கு நம்மளுக்கு வண்டி வாங்கியாச்சு புதுசாக. உள்ளே ஏதாவது, ஓகே இதுக்குள்ளே ஏதாவது மாற்றுறது இருக்குது. இந்த பாருங்கள், இதுக்குள்ளே போகலாம். இதுக்குள்ளே போனால் இதில் என்ன மாற்றுறது? இது இல்லை, எல்லாம் லாக்கில் இருக்குது. இது என்னது, இது வேணாம். இல்லை, மிரர் அப்படியே தான் இருக்குது. ஓகே, இது வேணாம். எல்லாம் மாற்றியாச்சு. ஸ்டேரிங் இல்லை, இது நமக்கு மாற்றலை இன்னும். மாற்றிட்டோமா? ஆமாங்க, மாற்றிட்டோம். பெருசாக தான் போட்டுருக்கோம். இது அது ஒன்று தான் இருக்குது, அதனால் மாற்ற முடியாது, வந்தால் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம வண்டியை வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாமா? கன்ஃபார்ம் பண்ணிடலாங்க. எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். கன்ஃபார்ம். எவ்வளோ அமௌண்ட் போகுது? கம்மியாக தான் போகுதுங்க. ஓகே, இந்த வண்டி தாங்க நம்ம வண்டி இப்போது இனிமேலேருந்து. ஆனால் ரெட் கலர் நல்லா தான் இருக்கா? ரெட்டு கூட சொல்ல முடியாது. ஓகே, பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படி இருக்குண்ணே. பர்ச்சேஸ். எஸ், பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இப்போ டேரெக்டாக நம்ம ஷெட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். அது டேரெக்டாக நம்ம ஷெட்டுக்கு தான் போகுதுங்க, பாருங்கள். பார்த்தீங்களா, இதான் நம்ம ஷெட்டு. வண்டி குட்டியாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. வருங்க, ஓகேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டியோட ஃபுல் வியூ பார்த்துடலாம். லைட்டாக ரிவர்ஸ் வரலாம். நல்லா தான் இருக்குது. வண்டிக்கு பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. இப்போ வண்டி சும்மா செட்டுக்குள்ளே கொண்டு போகலாமா? அவ்வளோதாங்க. பட்டன் அழுத்தணுங்க. என்டரா? இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு. திருப்பி ஒரு 2 அடிப்போம். இப்போ மதியானம். இப்போ போய் அப்படியே கேட்டு ஓப்பன் ஆகும்.
இதுக்குள்ளே போய் அதான் நம்ம ஷெட்டு பார்த்துக்கோங்க. ஒரு கேரேஜ் ஒரே ஒரு ஷெட்டு நமக்கு இப்போ இருக்குது வண்டி நிறுத்துறதுக்கு. மாறும் 2 ஆர்னர் இருக்குது. சூப்பர். வண்டி ஸ்டேரிங் பார்த்தீங்களா பக்காகுது. ஓகே ஓ இடிச்சிருக்கா? அதான் என்னடா அது வண்டியோட இது பார்த்தீங்களா? ஓகே வண்டியோட லுக்கு பார்த்துறீங்களா? பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? இதுதான் நம்ம வண்டி. பக்கா இதுதான் நம்மளுடைய வண்டி. இப்போது இந்த வண்டியை வச்சு நம்ம நிறையா இது அது என்ன சொல்லுவாங்க ஜாப் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த வண்டி வாங்கிட்டோம். நம்ம வண்டி தான் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு பாருங்கள். ஃப்ரண்ட் பேஜ்லேயே நம்ம வண்டி தான் வந்துருச்சு. தெரியுதுங்களா? வந்துருச்சு. இப்போ இனிமேல் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த வண்டி வச்சுக்கிட்டே நம்ம ஜாப் எடுக்கலாம். ஓகே இப்போதைக்கு நமக்கு சொந்தமாக ஒரு வண்டி இருக்குது. ஓகே ஜாப்பை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.